ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். டெல்லி அரசியல் மேடையிலையும் சரி, தமிழகத்தினுடைய அரசியல் நிர்வாகத்திலையும் சரி, ஒரே நேரத்தில் மிகப்பெரிய புயலையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கக்கூடிய அந்த 2 விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? இந்த 2 செய்திகளோட மையப்புள்ளியிலுமே நிற்கிறது வேற யாரும் இல்லை, திமுகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் தான். முதல்ல பார்த்தோம்னா, டெல்லியில் மத்திய அமைச்சரையே ராஜினாமா செய்ய வச்சு மாபெரும் சாதனை படைத்த சிஜேபி காக்ரோச் ஜனதா கட்சி கூட கைகோர்க்கக்கூடிய திமுக, காங்கிரஸுக்கு டாட்டா காட்டிட்டு அகில இந்திய அளவில் ஒரு மெகா 3வது கூட்டணியை உருவாக்கக்கூடிய திமுகவோட இந்த தந்திரமான வியூகம், ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கக்கூடிய மாஸ்டர் பிளானா இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, மாமல்லபுரத்தில் ரகசியமாக ஒன்று கூடும் 1989 பேட்ச் அதிகாரிகள், திமுகவுக்கு ஆதரவாக காய்களை நகர்த்த ரெடியாகும் மூத்த அதிகாரிகள் டீம், இதை மோப்பம் பிடிச்சு ஸ்பாட்ல இறங்கி ரகசிய கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கு உளவுத்துறை. முதலமைச்சர் விஜய் நேரடி பார்வையில் நடக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் பின்னணி என்ன? டெல்லியில காங்கிரஸ் இல்லாத 3வது அணி முதல் மாமல்லபுரத்தில் அதிகாரிகளின் திமுக சப்போர்ட் வரை தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திமுகவை சுற்றி சுழன்று அடிக்கக்கூடிய இந்த இரு பெரும் அரசியல் நகர்வுகளையும் இதனுடைய பின்னணியும் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த காக்ரோச் ஜனதா கட்சி சிஜேபி எப்படி தேசிய அரசியலையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு உருவெடுத்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏழை நடுத்தர மாணவர்களுடைய மருத்துவ கனவையே சுக்குநூறாக்கிடுச்சு. ஆனால் இந்த விவகாரத்தை சும்மா போராட்டத்தோடு நிறுத்திடாம நாடு தழுவிய அளவில் மாணவர்களை ஒரே கொடையின் கீழ் கொண்டு வந்து மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தினுச்சு சிஜேபி. உண்மையிலேயே சொல்லப்போனால் கோர்ட்டில் நடந்த ஒரு சின்ன விவாதத்துக்கு அப்புறமா சமூக வலைதளத்தில் ஒரு மீம் இயக்கமாக ஆரம்பிச்சது தான் இந்த சிஜேபி அப்படின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனால் அபிஜித் தீப்கே தலைமையில் ஜென்சி இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடத்திய தொடர் போராட்டம் 36 நாட்களை கடந்து ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருந்துச்சு. இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மாணவர் குடும்பங்களுக்கு நிவாரணம், வழக்குகளை வாபஸ் வாங்குறதுன்னு அத்தனை கோரிக்கைகளையுமே மத்திய அரசு ஏத்துக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சாதாரண மாணவர்கள் நினைச்சாங்க அப்படின்னா டெல்லியையே உழுக்க முடியும், இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச சிஜேபி இன்னைக்கு இந்திய அரசியலினுடைய மிக முக்கியமான சக்தியா மாறி இருக்குன்னு சொல்லலாம். இங்கதான் முக்கியமான அந்த முதல் செய்தி வருதுங்க. காங்கிரஸ் இல்லாத மெகா 3வது கூட்டணி, திமுக சிஜேபி கூட்டணி, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க பார்க்கக்கூடிய ஸ்டாலின். நீட் போராட்டத்தினுடைய ஆரம்ப நாளில் இருந்தே சிஜேபி கட்சிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட அனைத்து முக்கிய தலைவர்களும் தங்களுடைய முழு ஆதரவு வழங்கி வந்தாங்க. நாடாளுமன்றத்திலும் சரி, தெருவிலையும் சரி, திமுக வழங்கிய இந்த வலுவான ஆதரவு தற்போது இரு கட்சிகளுக்கும் இடையேயான நெருக்கத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்றாங்க. தற்போதைய தகவல்களின்படி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக சிஜேபி கூட்டணி அமைகிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதா சொல்லப்படுது. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத பின்னடைவை சந்திச்சிருக்க திமுகவுக்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடைய பேராதரவை பெற்ற சிஜேபி கட்சியின் கூட்டணி ஒரு மிகப்பெரிய அரசியல் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுது. ஆனா இந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுங்களா? இதுல காங்கிரஸ் கட்சிக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது தான். அகில இந்திய அளவில் சிஜேபி தலைமையில் ஒரு சக்தி வாய்ந்த 3வது அணி உருவெடுத்து வந்துட்டு இருக்கு. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி, அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவினா பிஆர்எஸ், தமிழகத்தில் திமுக, இந்த முக்கிய மாநில கட்சிகள் எல்லாமே இந்த கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. காங்கிரசின் மெத்தன போக்கை விரும்பாத இளம் தலைமுறையினரும் மாநில கட்சிகளும் சிஜேபியின் இளைஞர் சக்தியை முன்னிறுத்தி பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மாற்றாக இந்த 3வது அணியை கட்டமைக்க திட்டமிட்டிருக்காங்க. இப்போ தமிழக அரசியல் களத்தை பாருங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இருக்கு. இதனால தமிழக தேர்தல் களம் 4 முனை போட்டியாக மாறுது. அந்த 4 முனை போட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், டிவிகே காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம், இப்போ டிஎம்கே சிஜேபி அணி இன்னொரு பக்கம், இப்படி 4 முனை போட்டி வரப்போகுது. இங்கதான் ஸ்டாலின் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க பார்க்கிறாரு. அதுல முதல் மாங்காய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தலைமையிலான தாவேகா கவர நினைக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களுடைய அந்த வாக்கு வங்கிய சிஜேபி கூட்டணி மூலமா திமுக தன்னுடைய பக்கம் எடுக்க பார்க்கறாங்க. 2வது மாங்காய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸை ஓரம் கட்டிட்டு தேசிய அளவில் புதிய 3வது அணியை முன்னிறுத்துவதன் மூலமா பாஜக, காங்கிரஸ் மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகளின் வாக்கு வங்கியை தவிடுபடியாக்கி தமிழகத்தில் மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு திமுக தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வு? இப்போ அந்த 2வது விஷயத்துக்கு வருவோம். ஒன்று கூடும் பழைய பேட்ச் அதிகாரிகள், ரெடியாகும் திமுக டீம், ரகசிய கண்காணிப்பில் குதித்த உளவுத்துறை. இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி அரசியல் இப்படி ஒரு பக்கம் சூடா இருக்க, தமிழ்நாடு அரசு நிர்வாக வட்டாரத்தில் இன்னொரு புயல் வீச தொடங்கி இருக்கு. தமிழக அரசு பணியில 1989ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வு எழுதி பணியில சேர்ந்த மூத்த அதிகாரிகள் பேட்ச் சந்திப்பு ஒன்று சர்வதேச சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் வர 26ஆம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கு. இதுல என்னப்பா இருக்கு, ஒரு ரீயூனியன் தானே அப்படின்றீங்களா? சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு துறையின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி மாநில நிர்வாகத்தின் முக்கிய புள்ளிகளாக திகழும் இந்த 1989 பேட்ச் அதிகாரிகள் தங்களின் பயணத்தை கொண்டாடும் பொருட்டே இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் தற்போது பணியில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் பலரும் இதில் கலந்துக்க இருக்காங்க. ஆனா வழக்கமான ஒரு நட்பு ரீதியான சந்திப்பா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வு தற்போது மாநில அரசியலையும் நிர்வாக
நிர்வாக வட்டாரத்திலையும் பெரும் விவாத பொருளாகவே மாறியிருக்கு. காரணம் என்ன? கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய சில மூத்த அதிகாரிகள் தங்களுடைய சொந்த கட்சி பற்று மற்றும் கொள்கை ஈடுபாடு காரணமாக வர நாட்களில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட கோரி சக அதிகாரிகளை வலியுறுத்த திட்டமிட்டு இருக்கிறதா நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் செல்வாக்கை பயன்படுத்தி துறை ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி அரசியல் ஆதரவை திரட்ட முயல்றது தற்போதைய விஜய் ஆட்சிக்கு விடப்பட்ட ஒரு மறைமுக சவாலாகவே பார்க்கப்படுது. உளவுத்துறை அதிரடி மற்றும் முதல்வர் விஜயின் பார்வை. மூத்த அதிகாரிகளின் இந்த ரகசிய திட்டம் குறித்த தகவல்கள் கசிஞ்சதை அடுத்து மாநில உளவுத்துறை உடனடியாக உஷார்படுத்தப்பட்டிருக்கு. மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதிகள் மற்றும் சந்திப்பு நடைபெற உள்ள இடங்களில் உளவுத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடைபெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அரசு நிர்வாகத்துக்குள்ள எந்த விதமான அரசியல் தலையீடுகளோ அல்லது அதிகாரிகளின் ரகசிய கூட்டங்களோ அனுமதிக்கப்படாது அப்படின்றதுல அரசு ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. மாமல்லபுரத்தில் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு குறித்து விரிவான உளவுத்துறை அறிக்கையை முதல்வர் விஜய் நேரடியாகவே கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்க இருக்காங்க, அங்க என்னெல்லாம் விவாதங்கள் முன்வைக்கப்பட போகுது, இதுல தற்போதைய பணியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் யாராவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கேற்கிறாங்களா அப்படின்றது குறித்த முழுமையான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அரசு துறை அதிகாரிகளின் இந்த கொண்டாட்ட நிகழ்வு அரசியல் திருப்பங்களுடன் கூடிய ஒரு ரகசிய கூட்டமாக உருவெடுத்துள்ள நிலையில மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையுமே உளவுத்துறை அதிகாரிகள் ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு பக்கம் டெல்லியில காக்ரோச் ஜனதா கட்சி மூலமாக காங்கிரஸே இல்லாத ஒரு மெகா மூன்றாவது அணியை உருவாக்கி இளைஞர்கள் வாக்கையும் பிடிச்சு காங்கிரஸையும் உரம் கட்டி ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்க பார்க்கிறாரு திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னொரு பக்கம் மாமல்லபுரத்தில் ஒன்று கூடும் 1989 பேட்ச் அதிகாரிகளின் பின்னணியில திமுக டீம் ரெடி ஆகிறத அறிஞ்சு உளவுத்துறை மூலமா நேரடி கண்காணிப்பில் இறங்கியிருக்காரு முதலமைச்சர் விஜய். இந்த 2 விஷயங்களும் வரப்போற தமிழக தேர்தல் காலத்திலையும் அரசு நிர்வாகத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சிஜேபி உடனான திமுகவின் இந்த 3வது அணி அப்படின்ற இந்த திட்டம் ஜெயிக்குமா? மாமல்லபுரம் அதிகாரிகள் சந்திப்புக்கு அப்புறமா உளவுத்துறை அறிக்கை என்னவாக இருக்க போகுது? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. திமுக சிஜேபி கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய வாக்கு வங்கியை அவங்களால முறியடிக்க முடியுமா? இல்ல இந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் தற்போதைய அதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா அது தாவேகாவுக்கு ஆப்போசிட்டா திரும்புமா? தாவேகா இதை முறியடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்க போறாங்க? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.